நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். இதுதான் என்னோட கடைசி படம்னு மலேசியாவில் போய் ஒரு உருட்டு உருட்டிட்டு வந்திருக்காரு. நான் உருட்டு தான் நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் முழு நேர அரசியல் தானே சார்? அவர் எத்தனாவது படம்? இது ஒரு 69. அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்கல்ல? ஆமா, 70வது ஒரு படம் இருக்கு சார். ஸோ இதில் ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி, உங்களுடைய முதல் கருத்து? தளபதி வெற்றி கொண்டான் அந்த பேரு ஷார்ட் ஃபார்ம் டிவி கேள்விக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வெற்றி கொண்டான் இருக்காருல்ல, உண்மையிலேயே நீ வெற்றி கொண்டான் பேரை நீ காப்பி அடிக்கிறேன்னு வச்சுக்க, 10 நிமிஷம் அவர் மாதிரி பேச திறமை இருக்கா? இந்த படத்தின் மூலமாக மக்களுக்கு அவர் என்ன சொல்றாரு கருத்து அப்படின்றது படம் வந்தாதான் தெரியும்னு எல்லாரும் பேசுனாங்கல்ல. படம் வந்துருச்சு. அரூர்ல ஒரு கிளைமாக்ஸ் காட்சி எடுத்திருக்காங்க. மக்கள் நெரிசலுக்குள்ள ஒரு 41 பேரை சாவடிச்சிருக்காங்க. அந்த தொடர்பான காட்சிகள் ட்ரோன்ல பிடிச்சிருக்காங்க, வடம் பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த படத்துல இருக்குன்னு வேற சொல்றாங்க. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? மனிதர்களை கொன்று குவித்து விட்டு ரத்தத்தை நக்கிட்டு வர மாதிரி காட்சி வைக்கிறீங்கன்னா நீங்க யாரு? நீ இன்னும் ரத்த வெறி அடங்கலையா? 41 பேரை கொன்ன பிறகு கூட உயிரை காவெடுக்கிறது இன்னும் தீரலையா? படத்துல ஒரு இயக்குனர் அப்படி சொன்னதுனால அனுமதிக்கவே முடியாது சார். சென்சார் மேல குறை சொல்றாங்களே, இப்ப என்ன உருட்டுறாங்க? சென்சார் ஜனநாயகம் வெளியிடுவதை தடுக்குது, இதுக்கு திமுக காரணம்னு சொல்லுவாங்க. இப்போ நடந்த அந்த மொழி போற மையக்கருவா வச்சு வருகிற படம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதனுடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருக்கு. மக்களுக்கும் இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காலமாக நம் மீது அழுத்தப்படுகிற ஒரு விஷயம், நம் மீது திணிக்க முயற்சி எடுக்கிற ஒரு விஷயம் மொழி. இந்திக்கு எதிரி நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. இந்திக்கு எதிரி நம்ம கிடையாது. இந்தி பேசுகிற மக்களுக்கு எதிரானாலும் நம்ம கிடையாது. ஆனால் இந்தியை திணிக்கிற ஆட்களுக்கு நான் எதிரி. நாங்க இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, இந்திக்கோ இந்திக்காரங்களுக்கோ இல்ல. 65 நடத்தப்பட்ட பொள்ளாச்சியில் நடத்தப்பட்ட அந்த ராணுவம் இறங்குச்சு. இது கிராம மக்கள் எல்லாம் சுட்டுச்சு. மாணவர்களை மரியாதையா வெளியே அனுப்புன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அப்ப கூட மக்கள் யாரும் மாணவர்களை காட்டி கொடுக்கல. அப்படி சுடப்பட்டவர்களை பெரும்பாலானவர்கள் யார் என்பதே தெரியாது. இந்த ட்ரெய்லர்ல ஒரு காட்சி ஒரு கிராம மக்களை தாக்குற மாதிரி, இதெல்லாம் தான் பராசக்தி பேசுது. 1 கோடி பேருக்கு கேட்கற மாதிரி சுடுவோம். 26க்கு பிறகு அவர் ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். ஏன்னா துபாயில இப்ப ஆபீஸ் வாங்கிட்டார். விஜய் ஆபீஸ் வாங்கியிருக்காரு துபாயில. தன்னுடைய உதவியாளர் மேனேஜர்னு ஜெகதீஷ் இருக்கார்ல, அவர் பெயரில் துபாயில் ஆபீஸ் வாங்கி ஆபீஸ் திறந்து விட்டதாக தகவல். இல்லைன்னு அவங்களை மறுக்க சொல்லுங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடங்கி ஆப்ரஹாம் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற 2 படங்களுக்கு இடையிலான மோதல், அது படங்களுக்கு இடையிலான மோதல் மட்டுமா அல்லது அரசியல் தளத்திலும் அந்த மோதல்கள் எந்த அளவிற்கு இருக்கும், அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு, அதாவது ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி, இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சொன்னது போல தான் ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி. சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் கட்சி ரீதியான்னு பார்த்தா டிவிகேவும் டிஎம்கேவும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ரசிகர்கள் போட்டுக்கிற சண்டையாக மட்டும்தான் அதை பார்க்கணுமா? ஏன்னா 2 படங்களுமே அவரவர்களினுடைய அரசியல் நகர்வுகளுக்கு ஒன் ஆஃப் தி ஒரு டூலாக இந்த படங்களை பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ 26 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியும். ஸோ இதில் ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி, உங்களுடைய முதல் கருத்து என்ன? இது எந்த வழியாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? ஆக்சுவலாக 2 சினிமா. இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல்லையே தமிழ்நாட்டு அரசியல் கொஞ்சம் வித்தியாசமான அரசியல், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் கலையையும் அரசியலையும் பிரிக்க முடியாது. இங்கே சினிமாவிலேருந்து நமக்கு நிறைய முதல்வர்களை உருவாக்கி கொடுத்துருக்கோம். நிறைய முதல்வர்கள் இங்கேருந்து வந்திருக்காங்க. அப்படி தான் இப்போ விஜய் நான் அடுத்த முதல்வர்னு அவரே முதல்வராக வாழ ஆரம்பிச்சிட்டார். அப்படி தான் அவர் இப்போ இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம். இந்த படத்தின் மூலமாக மக்களுக்கு அவர் என்ன சொல்றாரு கருத்து அப்படின்றது படம் வந்தால் தான் தெரியும்னு எல்லாரும் பேசுனாங்கல்ல. படம் வந்துருச்சு. என்னங்க படம் வந்துருச்சுன்றீங்களா? பகவந்த் கேசரி சொல்றீங்க? நான் சொல்லலைங்க, ஏதோ கேசரி கிண்டி வச்சிருக்காருன்னு சொல்றாங்கல்ல. நாம ஆக்சுவலா என்னன்னா எல்லாத்தையும் சினிமாவை தான் பார்ப்போம். சினிமாவை நம்ம படம் வந்த பிறகு அந்த படம் என்ன பேசுது, மாற்று கருத்து நமக்கு இருக்கும், 1000 இருக்கும். பல்வேறு நபர்கள் மீது மாற்று கருத்து இருக்கும். அந்த மாற்று கருத்தை அவர்கள் தொழிலுக்கு முன்னாடி பேச மாட்டோம்.
ஆனால் இந்த படத்தின் மூலமாக இந்த ட்ரெய்லர் அவருக்கு 3 நிமிட காட்சியை அவர் வெளியிடுறதுக்கு முன்னாடியே நிறைய சம்பவங்கள் வந்து அவரை குறித்துதான நிறைய விஷயம் வந்துருச்சு. இது எந்த படத்துலேருந்து எடுக்கிறாங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதை இது நம்பலை. அப்போ நம்ம உண்மையிலே சீரியஸாக நம்பலை. ஏன்னா வினோத் மீது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நமக்கு. அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் இருக்குல்ல, சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும், அது வந்து நம்ம துணிவாக இருக்கட்டும், தீரன் அந்த மாதிரி படங்களுடைய வரிசையில் அவர் சொல்ல வந்த எல்லா படங்களிலும் ஒரு கருத்து ஒன்று வச்சிருப்பார். சோஷியல் அவேர்னஸும் நெஜ சம்பவங்களுடைய தொகுப்பும் அதுக்குள்ளே இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எலிமெண்ட் உள்ள வச்சிருப்பார். அந்த மாதிரி வினோத் வந்து நிச்சயமாக விஜய்க்கு கடைசி படம்னு வேற சொல்லிக்கிறாங்க. அவரே வந்து நான் சொல்லலாமான்னு தெரில, இதுதான் என்னோட கடைசி படம்னு மலேசியாவில் போய் ஒரு உருட்டிட்டு வந்திருக்காரு. நான் உருட்டு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா படம் முடிஞ்ச பிறகு நிச்சயமா இந்த இதுக்கப்புறம் முழு நேர அரசியல் தானே சார். அதாங்க ஒரு படம் பண்ணிட்டு இருக்காருல்ல. இப்போ அவர் எத்தனாவது படம்? இது அவருக்கு 69 அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஆமா, 70வது ஒரு படம் இருக்கு சார். அது ரிலீஸ் வந்து மே மாசம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம். தேர்தலை சொல்றீங்களா? நான் தேர்தலை சொல்ல சார். இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க வந்து இப்போ நான் அப்படி தான் பார்க்குறேன். 70வது ஒரு படம், அந்த டிவிக்குன்னு ஒரு படம் ஒன்று வச்சிருக்காரு, உருவாக்கிட்டு இருக்காரு, தயாரிச்சிட்டு இருக்காரு. பயங்கர ஆக்ஷன் பேக்டு, நெஞ்சை உழுக்கக்கூடிய கொடூர மரணங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு படம். அதோட கிளைமேக்ஸ் எல்லாமே எங்கே எடுத்தாங்கன்னா கரூரில் தான் எடுத்தாங்க. மக்களுக்காக ஒரு அரசியல் பண்ணணும்னு வர அது அந்த கட்சி அந்த முன்னெடுப்பே ஒரு படம், அது ஒரு நடிப்புன்றீங்களா? அது ஒரு நடிப்பா? அப்போ இல்லை சார், நான் இல்லாத சொன்ன மாதிரி கேட்குறீங்களே, நியாயமா இது? நான் இருக்கிறது தான் சொல்கிறேன். கரூரில் ஒரு கிளைமேக்ஸ் காட்சி எடுத்திருக்காங்க. மக்கள் நெரிசலுக்குள்ள ஒரு 41 பேரை சாவடிச்சிருக்காங்க. அந்த தொடர்பான காட்சிகள் ட்ரோனில் வந்து பிடிச்சிருக்காங்க, வடம் பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த படத்தில் இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. இந்த டிவிக்கே ரிலீஸ் வந்து மே மாதம். ரிலீஸ் ஆன பிறகு தான் தெரியும் இவர் தொடர்ந்து வந்து படத்தில் இருப்பாரா, அதாவது இந்த படத்தில் இருப்பாரா, அந்த படத்தில் இருப்பாரான்னு தெரியும். நான் முழுக்க இதை வந்து இப்போ இவரை வந்து அரசியல்வாதியாக பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் இது என்னுடைய பர்சனல். இது வந்து கோடங்கி என்கிற ஒரு பத்திரிகையாளருடைய பார்வை. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு பிடிச்ச வியாதி நம்ம விஜய் அவர்கள் தான். அரசியல் வியாதி, அரசியல்வாதி இல்லை. நீங்கள் அதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். என்ன ரொம்ப கடுமையாக தாக்குறீங்களேன்னு கூட நினைக்கலாம். உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருக்கிறவராக இருந்தால் இதுதான் கடைசி படம், மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன், நான் வந்து உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன்னார்ல, அது பூரா பொய். இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிற ஒரே ஒரு நபர், என்னைக்கும் எப்பவுமே எவர்கிரீன் சினிமாவில் ஒரே நபர், அது ரஜினிகாந்த் மட்டும்தான். சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் உச்சத்தில் இருக்கார். இது சும்மா பில்டப். இது வாழ்க்கையில் படம் 69 படம் சார் இவருடைய. இப்போ 70வது படம் நான் சொல்கிறது. இவர் சினிமா கேரியர் 69 படம். 69 படத்தினுடைய தயாரிப்பாளர்களை ஓடின படம்னு கணக்கு பண்ணிங்கன்னா 12 படம் கூட இருக்காது. பாக்கி பட தயாரிப்பாளர்கள்லாம் தெருவுக்கு வந்துட்டான், பாதி இல்லாமல் போயிட்டான். அப்போ தயாரிப்பாளர்களை நசித்து விட்டு காலி பண்ணிட்டு யாரை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் படம் எடுக்கிறீங்க? உங்கள் நோக்கம் என்ன? ஒரு 10 படத்துக்கு தான் நீங்கள் பில்டப். அதுவும் பாருங்கள், இப்போ அவரை எடுக்கிற எல்லா படங்களிலும் அவருடைய உதவியாளர், அவருடைய மேனேஜர், அவருடைய ஆட்களே தான் இணை தயாரிப்பாக உள்ளே வருவாங்க. இவங்களே சம்பளம் கொடுத்துப்பாங்க, இவங்களே சம்பளத்தை உச்சத்தை காட்டிப்பாங்க. ஏதோ பண்ணிட்டு போட்டோம், அதனும் சம்மந்தம் இல்லை. இந்த படம் நீங்கள் சொல்கிறீங்களா, இது பேசின அரசியல் ஏன் இவ்வளோ கடுமையாக நான் வந்து சாடுறேன் அப்படின்னா, இது பேசுகிற அரசியல் இருக்குல்ல, ஜனநாயகன் பேசுகிற அரசியல் இருக்குல்ல, இது எனக்கு வந்து ஜனகேசரியா பகவந்த் நாயகனான்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அப்படியே நீங்கள் காப்பி அடிக்கிறது தப்பு இல்லை சார். இல்லை சார், இந்த இடத்துல வினோத் சொன்ன ஒரு விஷயம், அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்னார், இது அந்த படத்தோட ரீமேக்கா இல்லை இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா சொல்கிறவங்களுக்குலாம் ஒரே பதில், இது தளபதி படம் அப்படின்னு ஒரே லைனில் சொல்லிட்டு போனார். இப்போது நீங்கள் சொல்லுவது போல் அது அந்த படத்தினுடைய ரீமேக்கா இல்லை சார், ரீமேக்காகவும் இருந்தாலும் கூட இப்போ அந்த படத்துலையும் கூட முழுமையாக அப்படியே வைக்காமல் விஜயினுடைய அரசியல் நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரியும் விஜய்க்கு ஏற்ற மாதிரியும் சில மாறுதல்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை பண்ணியிருப்பாங்கன்னு எப்படி பண்ணியிருக்காங்க சார்? என்ன மாறுதல் பண்ணியிருக்காங்கன்னா, பகவந்த் கேசரியில் வில்லன்கள் அந்த ஆட்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவர் வந்து துவம்சம் பண்ணிட்டு வருவார். யாரு? அந்த நம்ம பாலையா. ஆனால் அவர் நேரடியாக வந்து ஒரு வேலை செய்வார். இந்த படத்தில் ஜனநாயகம், அது வந்து ட்ரெய்லரை பார்த்து நான் சொல்கிறேன், நான் இன்னும் முழுசாக படம் பார்க்கல. மனிதர்களை கொன்று குவித்து விட்டு அதை ரத்தத்தை நக்கிட்டு வர மாதிரி காட்சி வைக்கிறீங்கன்னா நீங்கள் யார்? நீ இன்னும் ரத்த வெறி அடங்கலையா? 41 பேர் கொன்ன பிறகு கூட உயிரை காவ எடுக்கிறது இன்னும் தீரலையா? படத்துல ஒரு இயக்குனர் அப்படி சொன்னதுனால அனுமதிக்கவே முடியாது சார். சென்சார் மேல குறை சொல்றாங்களே, இப்ப என்ன உருட்டுறாங்கன்னா, சென்சார் வந்து ஜனநாயகம் வெளியிடுவதை தடுக்குது, இதுக்கு திமுக காரணம்னு சொல்றாங்க சார். நான் சொல்லலங்க. ட்ரைலர்ல மேற்கோள் காட்டிருக்கிற அரசியல் குறியீடுகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பட்டியலிடுறாங்க. தளபதி வெற்றி கொண்டான் அந்த பேரு ஷார்ட் ஃபார்ம் டிவி. கேள்விக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். வெற்றி கொண்டான் இருக்காருல்ல, உண்மையிலேயே நீ வெற்றி கொண்டான் பேரை நீ வந்து காப்பி அடிக்கிறேன்னு வச்சுக்கேன், 10 நிமிஷம் அவர் மாதிரி பேச திறமை இருக்கா? 10 நிமிஷம், ரொம்ப நேரம்லாம் பேச வேணாம். 10 நிமிஷம் அவர் மாதிரி எழுதி கொடுத்தது கூட ஒழுங்கா படிக்க தெரியல உனக்கு, தப்பா வளர்ற.
பேர் எடுக்கிறது எதுக்காக எடுக்கிறாரு? தளபதி வெற்றி கொண்டாட சுருக்குனீங்க ஷார்ட் ஃபார்மில் போட்டால் டிவிக்கேன்னு வரும், அதுக்காக எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சுயமாக அறிவு இல்லை, சுய புத்தி இல்லை. எங்கேயோ யாரோ ஒருத்தது அது ஹிட்டு படம், தெலுங்குல ஒரு வெற்றி பெற்ற படம், சூப்பர் டூப்பர் படம். அந்த படத்தை அப்படியே காப்பி அடிச்சு கடைசி படமாக சொல்லிடலாம். நம்ம சொன்ன உடனே மக்கள்லாம் நம்ம நம்பி உடனே அந்த எலெக்ஷன் வருது, அதில் ஓட்டு போடுறாங்க. இவர் போலீஸ் வேலையை விட்டுட்டு வந்து முதலமைச்சர் ஆயிடுறாராம். சினிமாவுக்கு தான் சார் லாகிப்படும், சினிமாவுக்கு தான் எடுப்படும். அது கூட எடுப்படுமானே தெரியல இப்போ. ஏன்னா இவங்க இப்போ இந்த படத்தில் இந்த ட்ரெய்லர் மூலமாக தெரிய வருது. இப்போது அதில் இப்போ வரைக்கும் இது வரைக்கும் ஆண்ட அரசாங்கங்கள் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, இல்லை அரசியல்வாதிகள் எந்தளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அதான் ஒரு வசனம் கூட வரும், மக்களுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வாங்கடானா கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் தான் நீங்கள் வரீங்க அப்படின்னு ஒரு விஷயம் டைலாக் வருது. ஸோ இதெல்லாம் மாற்றி திருத்தி தான் ஒரு ஆட்சிக்கு வந்து விடுவது போல தான் அந்த படம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். இது இந்த 26 எலெக்ஷனுக்கு ஜனநாயகன் படம் ஆட்சியையே மாற்றும் அப்படின்னு தாவேக்காவினர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். என்னன்னா கண்டிப்பாக ஆட்சியெல்லாம் மாறாது, ஆட்சி அப்படிதான் இருக்க போகுது, அதான் நடக்க போகுது. இந்த எச் வினோத் வந்து ஒரு திருகல் வேலை பார்த்துருக்காரு. ஏன்னா எச் வினோத் போய் ஒரு கதையை கொடுத்தாரு, ஃபர்ஸ்ட் ஒரு கதை, சார் இந்த கதையை பண்ணலாம் சார்னு. வேணாப்பா, இதெல்லாம் கொஞ்சம் சரிப்பட்டு வராது, இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, எனக்கு வந்து வெற்றி பெற்ற படம் வேணும்னு அந்த படத்தை வந்து ரீமேக் எடுத்துட்டாங்க. ரீமேக் இல்லைன்னு எச் வினோத் சொல்லிட்டாரு. ஆனால் எச் வினோத் அழகாக வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ரொம்ப தெளிவாக சில வசனங்களை வச்சுட்டார். இவங்க பண்ண அயோக்கியத்தனத்தை அப்படி வச்சுட்டார். நான் அப்படி தான் பார்க்குறேன் என் பார்வையில். என்னன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல, அரசியல்வாதிகள் வேண்டாம் அரசியலுக்கு வாங்கடானா ஊழல் பண்ணுறீங்களா, கொள்ளடிக்கிறீங்களா, கொலை பண்ணுறீங்களான்றாருல. ஊழல் பண்ணுறீங்களான்னு யாரை வெளுக்கிறாரு தெரியுமா? எங்கள் அண்ணன் புசி ஆனந்தையும் அந்த பல் டாக்டர் ஒருத்தரையும் இன்னும் பல பேர் அங்கே இருக்காங்க. கட்சியே இன்னும் வந்து முழுமை பெறலை, இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கலை. ஆனால் பதவிக்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்குறாங்க. நான் சொல்ல சார், இது வரைக்கும் எந்த விதமான அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் எவ்வளோ அரசியல் கட்சி உருவாயிருக்கு, எந்த அரசியல் கட்சியும் உருவான வந்து ஒரு சில வருடங்கள்ல இல்லை ஒரு சில மாதங்கள்லேயே ஆபீஸ் வாசலில் போய் வந்து போராட்டம் பண்ணதில்லை, மாவட்ட செயலாளர் மாற்றுன்ட்டு. காரம் மறிக்கலை, நான் 2 கோடி செலவு பண்ணிட்டேன், எனக்கு மரியாதையாக என்கிட்ட பதில் சொல்லிட்டு போன்னு யாரும் மறிக்கலை. பாலியல் ரீதியான பிரச்சனை பண்ணி யாரும் மாவட்ட செயலாளர் நைட்டோட நைட்டு மாற்றலை. பொள்ளாச்சியில் என்ன நடந்தது பார்த்தீங்களா, நாமக்கல் என்ன நடந்தது பார்த்தீங்களா? நாமக்கல் மாவட்ட செயலாளர் ஏன் மாற்றினாங்க? உடனே என்ன ராத்திரியில் 12 மணிக்கு என்ன டிஸ்கஷன் வெடி கிடக்குது? நான் சார் இந்த மாதிரி நான் தனிப்பட்ட ஆபாசங்கள்லாம் பேசுறது இல்லை, ஆனால் நடக்கிறத சொல்லித்தான் ஆகணும். திருவள்ளூரில் இருக்கிற மாவட்ட செயலாளர் மேலே அவ்வளோ பிரச்சனை, மதுரை மாவட்ட செயலாளர் மேலே பாடி ஷேமிங் பிரச்சனை, பணம் வாங்குறாருன்னு பிரச்சனை, கிட்டத்தட்ட 6-7 மாவட்ட செயலாளர் மீது இந்த பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் திமுக தூண்டுதல் பேரில் நடக்குது. என்னங்க இது? எதுக்கு எடுத்தாலும் திமுக. நான் என்ன கேட்க வரேன், உன் கட்சியில் நீ தானே மாவட்ட செயலாளர் போடுறேன் சார். நான் யாரை குறிப்பிடுகிறார்கள்? இந்த மாவட்ட செயலாளர் பாடி ஷேமிங் பண்ணுறாருன்னு ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி தீவிர ரசிகை. யார் தீவிர ரசிகை? விஜயனோட தீவிர ரசிகை. ஒரு அம்மா சொல்லுது, நான் வந்து நான் 2 வருஷமா செலவு பண்ணேன், அஜித்தான்னு ஒரு கேரக்டர், 2 கோடி செலவு பண்ணிட்டேன், எனக்கு பதவி இல்லை, ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா நான் திமுக கைக்கூலின்னு சொல்லிட்டீங்களான்னு அந்த அம்மா வந்து சாக போச்சு, ஏதோ காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இவங்க புதுசாக ஒருத்தரை சாமுவேல்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க. அந்த சாமுவேல் யாரான்னு பார்த்தா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் திறக்கிறார். கீதா ஜீவன் போய் திறந்து வைக்கிறாங்க. கீதா ஜீவன் யார் சார்? திமுகவுடைய அமைச்சர். அப்போ திமுகவோட தொடர்பு இருக்கிறவரை நீங்கள் மாவட்ட செயலராக போடுவீங்க, பணம் செலவு பண்ண ஆட்களை. அதுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க அண்ணன் சகோதரர் பில்லா ஜெகன் மேலே பிரச்சனை இருக்குது, அவர் தீவிர ரசிகராக இருக்கார். சரி, இந்த கட்சியை இது வசூல் கட்சி. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், இது வசூல் கட்சி. 26க்கு பிறகு இந்த படம் ஓடாது. இந்த படம் இதோட டிராவல் ஆகிட்டு நிப்பாட்டிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். ஏன்னா துபாயில் இப்போ வந்து ஆஃபீஸ் வாங்கிட்டார். விஜய் ஆஃபீஸ் வாங்கியிருக்கார் துபாயில். தன்னுடைய உதவியாளர் மேனேஜர்னு ஜெகதீஷ் இருக்கார்ல, அவர் பெயரில் துபாயில் ஆஃபீஸ் வாங்கி ஆஃபீஸ் திறந்து விட்டதாக தகவல். இல்லைன்னு அவங்கள மறுக்க சொல்லுங்கள். நான் பத்திரிகையாளராக சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன், நீங்கள் சொல்ல, நான் சொல்கிறேன். ஏன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது இந்த படம் வந்த உடனே ரிலீஸ் பண்ண உடனே மக்கள்லாம் திரண்டு வந்து அவருக்கு ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கன்னு ஒரு கனவில் இருக்கிறவரை, கனவு வந்து தூங்கும் போது வரும், பகல் தூக்கத்திலையும் வரும், ராத்திரி தூக்கத்திலையும் வரும். நீங்கள் என்னவா மைண்டுக்குள்ளே வச்சிருக்கீங்களோ அது உங்களுக்கு கனவா வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு கனவு கண்டுட்டு இருக்காரு, ஆட்சி மாற்றம் வரும், நம்ம முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்னு. மலேசியாவில் போய் பல கோடி ரூபாயை இவரை பார்த்து இவர் பக்கத்தில் நின்று பார்ப்பதற்கே பல பல ஆயிரங்களை செலவு பண்ணியிருக்காங்க மக்கள். நான் வந்து நிறைய பிரேக் பண்ணேன் அந்த மலேசியாவுடைய அந்த ஆடியோ லான்ச் பற்றி நிறைய. ஏன்னா மலேசியா நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு. அந்த நண்பர்கள் மூலமாக பல்வேறு ஆதாரங்களே நான் வந்து பல ஊடகங்களில் பேசினேன். என்னன்னா அந்த பல கோடி ரூபாயை நீங்கள் வந்து அரசியல் கட்சிக்கு நிதி வசூல் பண்ணிங்கன்னா பிஜேபி அரசாங்கத்தில் எடுத்துகிட்டு வர முடியாது வெளிநாடுகள்லேருந்து. ஆனால் இது கலை நிகழ்ச்சி, ஒரு சினிமா நிகழ்ச்சி,
ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பணங்களை கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்காங்க. அதில் பெரும்பகுதி டிவிக்கு தான் வரப்போகுது. அந்த தொகையை வந்து இவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட முடியுங்க. ஏன்னா நாங்கள் நிகழ்ச்சி நடத்தணும் சார், எங்களுக்கு கிடைச்ச பணம் எங்கள் ஷேரு. ஏன்னா அங்கே மாலிக்னு ஒருத்தர் தான் பண்ணவர். மாலிக் மீது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் தான் அவர் வந்து பொருளாதார குற்றப்பிரிவு அங்கே இருக்கிற இப்போ இங்கே இருக்கிற இடி அந்த மாதிரி அங்கே இருக்கிற அமலாக்கத்துறைன்ற மாதிரி அங்கே வந்து அந்நிய செலாவணி மோசடியில் ஈடுபட்டவர். நான் சொல்லலை இது, அங்கே எல்லா ஊடகங்களையும் அரெஸ்ட் செய்யப்பட்டவர், கைது செய்யப்பட்டவர், பிணையில் இருக்கார். இப்போ நம்ம ஊருக்கார் தான் அவர். இங்கேருந்து போய் அங்கே டத்தோ கித்தோன்னு வாங்கி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் குறித்து நமக்கு சம்மந்தம் இல்லை. அவர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க, அவர் செய்கிறார். அவரை நம்ம எதுவும் தப்பாக சொல்லி நமக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்டவர் மூலமாக நீங்கள் பணத்தை திரட்டி இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு பிளான் போடுறீங்கல்ல, அந்த டிக்கெட் வித்தது. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மக்கள் மீது அக்கறை இருக்கிறவன் ஃப்ரீ டிக்கெட் பண்ணியிருந்துருக்கணும். சரி, கலை நிகழ்ச்சி பண்ணுறீங்க, இங்கே பண்ணால் ஃப்ரீயாக தானே பண்ணுறீங்க. அந்த டிக்கெட்டே வந்து புசியானது எல்லாம் 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு தான் விற்பார். சந்திக்கிறதுக்காக விற்பார் சார் காசு. இப்போ அங்கேயும் அப்படி தானே விற்றாங்க. குறைந்தபட்சம் 300 வெள்ளி, குறைந்தபட்சம் 300 வெள்ளி, 100 வெள்ளி, 200 வெள்ளி. அங்கே ரிங்கெட் நம்ம ஊர் காசில் அது லட்சக்கணக்கில் போகுது, ஆயிரக்கணக்கில் போகுது. அப்போ அங்கே இருக்கிற தமிழர்களுடைய வாழ்க்கை தரத்திலிருந்து வாழ்வாதாரத்தை சுரண்டிட்டீங்க. மாசத்துல அவன் சம்பாதிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 500 வெள்ளி சம்பாதிப்பானா, 300 வெள்ளி டிக்கெட்டே கொடுத்தானா என்ன ஆகும்? நாலு முழுக்க ஓடணுமா? இது எல்லாமே ஒரு பெரிய மிகப்பெரிய ஸ்கேம். இவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சா பெருசாக போகும் சார். இந்த பொங்கல் நேரத்தில் ஜனநாயகன் படம் மூலமாக பிரதானமாக பேசக்கூடிய அரசியலை பேசல, தன் கட்சியின் அரசியலை பேசுறதுக்கு முயற்சி எடுத்து வந்திருக்காரு. ஆனால் அந்த அரசியல் எடுபடாது என்பது எப்போ புரியும் தெரியுமா? படம் வெளியான 1 மணி நேரத்தில் புரிஞ்சிடும் அவருக்கு. ஓகே, 1 மணி நேரம், ரொம்ப நேரம்லாம் வேணாம். படம் 9ஆம் தேதி வருது இல்லை, முதல் காட்சி 9 மணி காட்சி இங்கே நமக்கு அலவுடு. ஆனால் கேரளா, ஆந்திரா போன்ற, இப்போ தெலுங்கானா, ஆந்திராவில் இன்னும் அங்கே ஒன்றும் பிரச்சனை, வியாபாரம் நடக்கலை. கனடாவில் அவருங்களே ரிலீஸ் பண்ணுறாங்க, கேவிஎன் நிறுவனம் ரிலீஸ் பண்ணுது. அவங்க 4 மணி காட்சி கேட்குறாங்க, கொடுக்க மாட்டாங்க. எப்படினாலும் 6 மணி காட்சி அங்கே போட்டுருவாங்க. 6 மணி வந்த உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் இதோட லட்சணத்தை மொத்தமாக ஸ்வீப் பண்ணிடுவாங்க. நீங்களும் நானும் பேச வேண்டியதில்லை. பார்க்குற மக்கள் காசு கொடுத்து போனால் பாருங்க, அவனே சொல்லிடுவான். ஆப்போசிட் தரப்பில் இருக்கிற பராசக்தியை பார்ப்போம். இப்போ பராசக்தின்றது அப்போ நடந்த அந்த மொழி போகிற மையக்கருவாக வச்சு வருகிற படம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதனுடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ அது எப்படி இங்கே மக்கள் மத்தியில் எப்படி போய் சேரும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு பக்கம் அது திமுகவோட ஒரு கேம்பெயினிங் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுது. ஸோ அது எப்படி கை கொடுக்கும்னு நினைக்கிறேன்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது திமுக ஸ்ட்ராட்டஜின்றதை தாண்டி சார், இது எல்லா மக்களுக்கும் இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காலமாக நம் மீது அழுத்தப்படுகிற ஒரு விஷயம், நம் மீது திணிக்க முயற்சி எடுக்கிற ஒரு விஷயம் வந்து மொழி. எந்த மொழியை மாநில கட்சிகள், மாநில மொழியை விடுகிற மாநிலங்கள் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. அந்த மாநில அங்கீகாரம் போயிடும், மாநில உரிமைகள் பறிக்கப்படும். இன்னைக்கு வந்து இந்திக்கு எதிர் நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. இந்திக்கு எதிர் நம்ம கிடையாது. இந்தி பேசுகிற மக்களுக்கு எதிரானாலும் நம்ம கிடையாது. ஆனால் இந்தியை திணிக்கிற ஆட்களுக்கு நான் எதிரி. அதை தான் இந்த படம் சொல்லுது. என்ன சொல்றாங்கன்னா, இது இன்னைக்கு நேற்று நடக்கல சார். 1938 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 38 இதே மாதிரி நீங்க வந்து இந்தியை கொண்டு வந்து திணிக்க வரும்போது முதல்ல குரல் கொடுத்தது வந்து பொள்ளாச்சி தான். தமிழ்நாட்டில் தான் குரல் எழும்புச்சு, அது பொள்ளாச்சியில் தான் எழும்புச்சு. மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கு பிற்பாடு வந்து 48 திரும்பி வந்தது. அப்போ அடிச்சு கரட்டிட்டாங்க 38. அப்போ அங்கே தீப்பொறி கிளம்பிச்சு, எல்லா ஊர்களையும் நடந்துச்சு. பிற்பாடு 48 வருது. 48 வந்து மொழியை கொண்டு வரல. அவன் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ஹிந்தி பாடத்தை கட்டாயமாக்கினாங்க. எல்லா பள்ளிகளிலும் ஹிந்தி பாடம் கட்டாயம்னு கொண்டு வந்தாங்க. அங்கேயும் பிரச்சனை எங்கே எழுந்துச்சுன்னா பொள்ளாச்சியில் தான் எழுந்துச்சு. இப்போ பொள்ளாச்சியில் நமக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும்? பாலியல் ரீதியான பிரச்சனை ஞாபகத்து வரும். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த பிரச்சனை தான் ஞாபகத்துக்கு வரும். ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள், அந்த ஆடியோக்கள் அப்படி தான் மைண்டில் வரும். ஆனால் அப்படி இல்லை சார். பொள்ளாச்சிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது, அடையாளம் இருக்குது, அது மறைக்கப்பட்டிருக்கு. பொள்ளாச்சி படுகொலைகள் நெட்டில் தட்டுங்க, அவ்வளோ விஷயங்கள் வரும். ராமசாமின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், என்று முடியும் இந்த மொழி போர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் அத்தனை விஷயங்களும் விலாவாரியாக தொகுத்திருக்கார். இதில் 48 வந்து வரும்போது நடந்த பிரச்சனை இருக்குல்ல, அப்போ பள்ளிகள்லாம் பயங்கரமாக எதிர்ப்பு, பெரிய எதிர்ப்பு. மாணவர்கள் தான் அந்த பிரச்சனையை வந்து பெருசாக்குனாங்க. அப்பவும் விரட்டி அடிக்கப்பட்டுச்சு. அதன் பிற்பாடு வந்து ஆட்சி மொழி இந்தி தான் சொல்லிட்டு 65 வருது. 63 ஆரம்பிச்சிட்டாங்க. 65 பெரிய பிரளயமா வெடிக்குது. அப்பதான் மாணவர் போராட்டம் உச்சத்தில் இருக்கு. பள்ளிகள்லாம் எரிக்கப்பட்டுச்சு. எங்க எரிக்கப்பட்டுச்சு தெரியுமா? இதே பொள்ளாச்சியில் தான். அந்த மாணவர்களை காப்பாற்றுகிற வேலையை செஞ்சா அங்குள்ள கிராம மக்கள். அதனால தான் ராணுவம் இங்கே வந்துச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள ராணுவம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 முறை வந்திருக்கு. துணை ராணுவ படை வந்திருக்கு, ராணுவம் வந்திருக்கு.
இந்த துணை ராணுவப்படை வந்து 87 வந்துச்சு. நம்ம இடஒதுக்கீட்டுக்காக நாங்கள் போராட்டம் நடத்துறோம்னு வன்னியர்கள் பண்ணாங்க இல்லையா, ராமதாஸ் தலைமையில், CNN ராமமூர்த்தி தலைமையில், அவங்க எல்லாம் தலைமையில் நடந்தது இல்லையா ஒரு போராட்டம். அப்போ மரங்களை வெட்டி போட்டு போக்குவரத்து ஃபுல்லாகவே கிடையாது. தென் மாநிலங்களில் குறிப்பாக வட மாவட்டங்களில் நீங்கள் ஆன் ரோட் போக முடியாது, ஒரு காரோ ஒரு பைக்கோ சைக்கிள் கூட போக முடியாது. மரங்களை வெட்டி போட்டாங்க, பள்ளங்கள் வெட்டிட்டாங்க ரோட்டில். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு காரணம், அவங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டாங்க. அப்போ துணை ராணுவப்படை இறங்கி சுட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் செத்து போயிட்டான். ஆன் ஸ்பாட்லேயே 19 பேர், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து 25 பேர் செத்து போயிட்டாங்க. அவர்களெல்லாம் அடையாளம் காணப்பட்டு 25 பேருக்கும் உதவித்தொகை அரசாங்கம் வந்துச்சு. கருணாநிதி வந்த பிறகு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அவங்க வந்து அவங்க குடும்பத்தார் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா அதில் ஒரு விஷயம் இருக்கு. இதோட தொடர்ச்சியாக முன்னாடி வந்து இப்போ இது வந்து 87 நடந்துச்சு, 65 நடத்தப்பட்ட பொள்ளாச்சியில் நடத்தப்பட்ட அந்த ராணுவம் இறங்குச்சு. இது துணை ராணுவப்படை. ராணுவமே இறங்கி கிராம மக்கள்லாம் சுட்டுச்சு. மாணவர்களை மரியாதையாக வெளியே அனுப்புன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அப்போ கூட மக்கள் யாரும் மாணவர்களை காட்டி கொடுக்கல. அப்படி சுடப்பட்டவர்களை பெரும்பாலானவர்கள் யார் என்பதே தெரியாது. இன்னைக்கு தியாகிகள் பென்ஷன் வாங்குறாங்க, மொழிப்போர் தியாகிகள் பென்ஷன் பல பேர் வாங்குறாங்க. நிஜமாவே நம்ம கொண்டாட 50 வருஷம் ஆச்சு சார், 65. இப்போ நம்ம எப்போ எங்கே இருக்கோம், 25 தாண்டிட்டோம். ஆக மொத்தம் 50 வருஷம் நடந்துச்சு. 50 வருஷத்துக்கு பிறகும் இன்னைக்கும் மொழிப்போர் தியாகிகளுக்கான கூட்டம் ஜனவரி 25ஆம் தேதி பொள்ளாச்சியில் எப்பவுமே நடக்கும். எல்லா அனைத்து கட்சியும் நடத்தும் கூட்டம். ஆனால் யார் செத்தாங்க, யார் வாரிசுகள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன உதவித்தொகை அரசாங்கம் கொடுக்குது, எதுவுமே தெரியாது. ஸோ அந்த ட்ரைலரில் ஒரு காட்சி ஒரு கிராம மக்களை தாக்குற மாதிரி இதெல்லாம் தான் பராசக்தி பேசுது. நான் ஏன் இந்த தகவல்லாம் சொன்னேன்னா, இந்த பராசக்தி பேசுகிற அரசியல் இருக்குல்ல, இது இப்போ தேவையான அரசியல். இன்னைக்கும் நம்ம மீது அந்த ஆளும் வர்க்கமாக இருக்கிற நீங்கள் ஒன்றியத்தில் இருக்கிற அந்த மோடி அரசாங்கம் இந்தியை திணிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போங்க சார், இப்போ போங்க, 26 வருஷத்தில் நம்ம இருக்கோம், ஜனவரியில் இருக்கோம். இப்போ பேங்க்கு போங்க, எல்லா நேஷனலைஸ் பேங்க்லையும், எல்லா அரசு உடைமையாக்கப்பட்ட எல்லா பேங்க்லையுமே அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் இந்தி மாநிலத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஹிந்தி தான் பேசுவான். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா கூட அவங்க இங்கிலீஷில் பதில் சொல்ல மாட்டோம். ஏன் பணத்தை நான் எடுக்கணும் பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு போய் கேட்டு பாருங்க, ஹிந்தியில் பதில் சொல்லுவோம். அப்போ இன்னும் அந்த மொழி பிரச்சனை நம்முடைய தமிழ்நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிறது. எந்த மாநிலம் மொழியை சொந்த மொழியை கைவிடுதோ, சொந்த மொழியை காப்பாற்றாம விட்டுருதோ, அந்த மாநிலம் எல்லாம் அடிமை மாநிலங்களா மாறி போச்சு. இதுல வந்து இப்ப சினிமா, அது ஒரு சினிமாப்பா, அவர் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு, ஜெயம் ரவி வில்லனா பண்ணியிருக்காரு. நம்ம வந்து ஜெயம் ரவி இல்லையா, ஒரு ரவி மோகனா மாறிட்டாரு, அவர் வில்லனா நடிச்சிருக்காரு. அதர்வா தம்பியா நடிச்சிருக்காரு, ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க, சுதா கோங்கரா இயக்கியிருக்காங்க. அது ஒரு சினிமாப்பா, அப்படின்னு கடந்து போயிட முடியாது. அத்தனை சீக்கிரத்தில் அந்த படத்தை நீ கடந்து போயிட முடியாது. இந்த படம் என்பது நம்முடைய உரிமையை பேசுகிற படம். உனக்கு தெரியணும், ஜென்சி கூட்டத்துக்கு தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். நான் பேசுறேன் இவ்வளவு விஷயத்த, நான் படிக்கிறேன், பேசுறேன். ஆனால் இப்போ எல்லாருமே எங்க இருக்காங்கன்னா, ஃபுல்லா செல்லுடாயில் உலகத்துக்குள்ள வந்துட்டாங்க. கையடக்க உலகம் தான் கையில் வச்சிருக்கு. ரீல்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கான், வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். ஸோ ஃபைனலி நிறைவு கருத்தா பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் என்ன சொல்லிக்க நினைக்கிறீங்க மக்களுக்கு? மக்கள் வந்து நிச்சயமாக ரொம்ப மிக தேர்ந்தவர்கள். அவர்களுக்கு எதுவுமே நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு என்னுடைய பார்வையில் மக்கள்கிட்ட நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, ஜனநாயகனை ஒரு சினிமாவா நீங்கள் உங்களுக்கு பிடித்தால் பாருங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அது சொல்லுகிற அரசியல் தான் நிதர்சனம்னு நீங்கள் நம்பினா விட்டில் பூச்சி கதையாயிடும். உங்களுக்கு விளக்கொலியை பார்த்து விட்டில் பூச்சி பூச்சி ரக்கையெல்லாம் உடஞ்சி போய் உழுந்து செத்து போகிற மாதிரி ஆயிடுவீங்க. ஆனால் பராசக்திக்கு பேசுகிற வசனம் காலத்துக்கும் நம்முடைய மொழி, நம்முடைய இனம், நம்முடைய உரிமை, மாநிலத்தை காப்பாற்றுகிற அனைத்தையும் பராசக்தி பேசுது. அதனால பராசக்தி உங்களுக்கு சொல்லுகிற விஷயத்தை உங்கள் சந்ததிக்கு கொண்டு போய் சேருங்க. உங்களுடைய வழித்தொன்றல் வருகிற எல்லாருக்கும் அதை போய் கொண்டு போங்க. இதை சினிமாவை மறந்துருங்க. இது சினிமா இல்லை, உங்க வரலாறு, மறைக்கப்பட்ட, ஒழிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட வரலாறை பராசக்தி சொல்லுது. இதுல மிக மிக எளிமையான வசனங்களோட சொல்லுது. தீ பரவட்டும்னு. என்ன தீ? பத்த வச்சு எல்லாரையும் சாவடின்னு சொல்ற தீ இல்லை. உனக்குள்ள இருக்கிற மொழி, அந்த ஒரு வேகம், அந்த ஒரு நெருப்பு வெளியில வரட்டும் அப்படின்னு அந்த வசனங்கள் பேசுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் பராசக்தி பேசுகிற வசனம், அன்றைக்கு பராசக்தி வந்து பாருங்க, கோயில்கள் கொள்ளையர் கூடாரமாயிடக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தை அது இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது கோயிலெல்லாம் கைப்பற்றினோன்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது நிச்சயமாக அரசியல் பேசும். இந்த அரசியலில் பராசக்திக்கு என்னைக்குமே எவர்கிரீனாக ஒரு வெற்றி கிடைக்கும் என்பது என்னோட கருத்து. இந்த 65 மொழி போருக்கு எதிரான நிலைப்பாட்டில் பெரியார் நின்னார். ஏன்னா இது அரசியலுக்கு மட்டும்தான் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு கருத்தை இப்போ சமூக வலைதளங்களில் வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அது வந்து நரேட்டிவ் செட் பண்ணுற ஆட்கள் எப்படி வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கரூர் சம்பவத்தில் உருவாக்குனாங்களோ அது மாதிரியான ஒரு உருவாக்கம்
இந்த நேரத்தில் இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. எதை எந்த நேரத்தில் பேசணுமோ அதை தான் அந்த நேரத்தில் பேசணும். மக்களை குழப்பவாதிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்னொரு விவாதமாக அது என்ன பேசினார், ஏன் பேசினார், எதுக்கு பேசினார் நம்ம விலாவரியாக சொல்லலாம். இப்போ அதை இதோட கிளப் பண்ணணும்னு வச்சுங்களேன், சொல்ல வந்த கருத்து உடனே மாறிடும். மேபி இது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க சார், அப்பயும் பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார்.